ஹாய் குட் மார்னிங் டியர் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1.5 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன், குண்டு மிளகாய். 2 கிலோ தனியா, அதுக்கப்புறம் வறுத்து சேர்க்குறதுக்கு தேவையான பொருட்கள். 1 டம்ளரில் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, அதுக்கப்புறம் விரலி மஞ்சள், 100 சீரகம், 100 மிளகு, 200 கடுகு, ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம். ஆப்ஷனலாக வந்து நம்ம பெருங்காயமும் சுக்கும் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ என்ன பண்ண போகிறோம், துவரம்பருப்பு, அரிசி, சீரகம், மிளகு, கடுகு, வெந்தயம், பெருங்காயமும் சுக்கும் வறுத்து தான் சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். கருவேப்பிலையும் வறுக்கணும். எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறோம். இந்த மிளகாத்தூளை வந்து நீங்கள் குழம்பு, எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். கறி குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், மற்ற வத்த குழம்பு, குருமா, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி இந்த மிளகாத்தூளை அரைச்சி ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். மிளகா 1.5 கிலோவும் தனியா 2 கிலோவும் எடுத்துருக்கோம். வயிற்றுக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் பண்ணாது. வயிற்றுக்கு ரொம்ப நல்லதான சீரகம், மிளகு, கடுகு அதெல்லாமே வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது. கருவேப்பிலை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம். இந்த மாதிரி நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு வாட்டி அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு அரைச்ச வீடியோவையும் போடுறேன். இந்த மிளகாத்தூள் வந்து எப்படியும் எனக்கு ஒரு 4 மாதம் வரைக்கும் தாராளமாக வரும். நம்ம வந்து இந்த சுக்கு போடுறதுனால கேஸ் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். சுக்கு பெருங்காயெல்லாம் போடுறதுனால இந்த மிளகாத்தூள் அந்த 4 மாதம் 5 மாதம் வச்சுருந்தாலும் நமக்கு பூச்சி எதுவுமே வராது. நம்ம வந்து மிளகாத்தூளை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.